பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா, என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்றும் இடத்திலெல்லாம் அங்கு இருக்கும் பிரச்சனை குறித்து பேசியுள்ளார். அதே போல் விவசாயம் சார்ந்து ஆட்சி நடத்தினால் விவசாயத்தை பிரிக்க முடியும் எனவும், ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுக ஆட்சி வந்தவுடன் திமுகவின் அரசியல் நாடகத்தை பற்றியும் பேசியுள்ளார். அதே போல் திமுக என்றாலே அது விவசாயிகளுக்கு எதிரான கட்சி எனவும் பேசியுள்ளார். அதே போல் விவசாய நிலத்தில் காங்கிரீட் மற்றும் சிவப்பு கம்பளி போட்டு நடைப்பயணம் மேற்கொண்ட நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் திரு மு க ஸ்டாலின் எனவும், அதே போல் பொங்கல் பண்டிகையின் போது நாங்கள் விவசாயிக்கு துரோகம் செய்ய மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையில் பானையில் பஞ்சை நிறைத்து கொண்டு பொங்கல் பண்டிகையின் போது ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கும் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் மு க ஸ்டாலின் எனவும் அதை பற்றி பேசுவார். வாங்க அந்த வீடியோ பார்த்தா பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவசாய பெருமக்களை சார்ந்த ஆட்சி நடத்தினால் இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வசதியை இந்த பகுதியிலே பெருக்க முடியும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்ய மாட்டாங்க. காரணம், விவசாயிகளுக்கு முழு எதிரியாக இருக்கக்கூடிய அரசு யாருன்னா இந்தியாவிலே திமுக தான். காரணம், விவசாயத்தை கொஞ்சமாவது தெரிஞ்சவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா விவசாயிகள் மீது ஒரு பாசப்பிணைப்பு இருக்கு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வயக்காட்டுல சிவப்பு கம்பளத்தை போட்டு நடந்து போற முதலமைச்சருக்கு விவசாயிகளை பத்தி என்ன தெரியும்? நீர்ப்பாசன வசதியை பத்தி என்ன தெரியும்? பொங்கல் விழாவுக்கு ஒரு பானையில பொங்கலை வைத்து போட்டோ எடுக்க வேண்டும் என்பதற்காக பஞ்சை வைத்து பொங்கல் வைக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருக்கு விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. உண்மையாலுமே மணிமுத்தாறு காவேரி இந்த இணைப்பு இது நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடியினுடைய ஆட்சி 3வது முறை அமர வேண்டும். 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும். அதுதான் விவசாயிகளுக்கு தோழனாக இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும். சகோதர சகோதரிகள், எதற்காக இதை நான் வலியுறுத்தி சொல்றேன்னாங்க, பரமத்தி வேலூரை பொறுத்தவரை வெத்தலைக்கும் சர்க்கரைக்கும் பெயர் பெற்ற ஒரு ஊர். மகாகவி பாரதி தன்னுடைய பாடல்ல இந்த பகுதியினுடைய வெத்தலையை பேசியிருப்பார். பஞ்சாபினுடைய கோதுமையும் வேலூரினுடைய வெத்தலையும் பண்டமாற்று செஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு பரமத்தி வேலூர் என்கின்ற வெத்தலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. அதே போல சகோதர சகோதரிகளை, இங்கதான் மோகனூர்ல கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில 200க்கும் மேற்பட்ட வெல்லம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் இருக்கு. எனக்கு அதை சுத்தி சுத்தி வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளத்திற்கும் சர்க்கரைக்கும் இங்கே இருந்த மரியாதை நிச்சயமாக குறைந்திருக்கிறது. நீர்ப்பாசன வசதி குறைய குறைய இதுவும் கிட்ட குறைஞ்சுக்கிட்டே வருது. அதற்காகத்தான் திமுக உங்களுடைய வாக்குகள் எல்லாம் அல்ல, 4 தேர்தல் வாக்குறுதிகள் இந்த பகுதிக்கு மட்டுமே கொடுத்தாங்க. வாக்குறுதி எண் 34. கரும்பு விவசாயிகளுக்கு கூட்டுறவு ஆலைகளில் இருந்து தனியார் ஆலைகளும் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக கொடுப்பதற்கு முயற்சி எடுப்போம். 30 மாசம் ஆயிடுச்சு, இன்னுமே கரும்பு விவசாயிகளுக்கு கூட்டுறவு ஆலையில் இருந்து இன்னும் பணம் வரவில்லை. ஆனா வாக்குறுதி நம்பர் 34. அதே போல வாக்குறுதி நம்பர் 55 சொல்லியிருக்கிறாங்க, சத்துணவு மையங்கள், அரசு மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகள், அரசு துறை நிறுவனங்கள் அவர்களுக்கு தேவையான வெல்லம், பனை வெல்லம், சர்க்கரை எல்லாம் கூட்டுறை விற்பனை நிலையத்திலிருந்து வாங்குவாங்க. 30 மாசம் ஆச்சு, இன்னொரு ஆர்டர் கூட போடலீங்க. ஆனா இங்க 200 நிறுவனங்கள் வெல்லத்தை மட்டுமே உற்பத்தி செய்வதற்கு பரமத்தி வேலூர் பகுதியில் இருக்கு. வாக்குறுதி எண் 68 பாத்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை மற்றும் வெல்லம் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்தும் விதத்திலே நியாய விலைக் கடையிலே இதை கொடுப்போம் என்று சொன்னார்கள். இதுங்க ரேஷன் கடையில். அதற்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் திமுக வெறுமனே ஆட்சியில் 30 மாத காலமாக அமர்ந்திருக்கின்றார். வாக்குறுதி எண் 75 பாத்தீங்கன்னா, கரும்பு விவசாயிகள் இங்க இருக்கிறீங்க. கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை 1 டன்னுக்கு 4000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம் என்று சொன்னார்கள். 30 மாசம் ஆயிடுச்சுங்க உயர்த்த. இது தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு.